ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரணிகள் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டேல நம்ம 3 வேளை என்ன சாப்பாடு எடுத்துட்டு போறோம். இதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பாடு சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு நான் வீடியோல பார்த்தேன். ஏன்னா அது ஆல்ரெடி சாப்பிட்டு பண்ணியாச்சு. ஸோ எனக்கு மதியம் டிஃபனும், அதேபோல நைட்டுக்கு டின்னரும் எங்க அம்மா கட்டிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்பதான் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. ஃபுல்லா எனக்கு சாப்பாடு கட்டல. ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா அவுட்லைனா காட்டுறேன் உங்களுக்கு. இது அ ஸ்கிராம்பிள்டு எக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் டிஃபரெண்ட்டா எங்க அம்மா யூனிக்கா செய்வாங்க. சமையல்னாலே எங்க அம்மா தான் எனக்கு தெரியும். அது யாரும் எனக்கு தெரியாது. மம்மி பார்த்தீங்கன்னா, கேரளா டிஷ் தான் சூப்பரா பண்ணுவாங்க. பயங்கரமா இருக்கும் கேரளா டிஷ்ஷு. சர்ப்ரைஸ் ஏதாச்சும் வீட்டுக்கு வாங்க. அமைதியா போறது தான். போற சைட்ல அப்படின்னா வாங்க. கண்டிப்பா எதனாச்சும் எங்க அம்மா பண்ணதுலயே ஃபேவரட் ஃபுட்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்பமும் சிக்கன் ஸ்டூவும் பயங்கரமா பண்ணுவாங்க. அது செம்மையா இருக்கும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, முருங்கக்காய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மோரு. எப்பவுமே ஒரு 11 மணிக்கு காஃபிலாம் குடிக்க மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் டைம் மோர் மட்டும் தான் குடிப்போம். அதுதான். இது இந்த சட்னி. பொரியலு. சொரக்காய் துவையல். சொரக்காய் பச்சை கலர்ல இருக்கும். ஆனா எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சட்னி மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல டிஃப்ரெண்டா அழகா செஞ்சிருக்காங்க. பார்க்க தான் அப்படி இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்குங்க சொரக்காய் துவையல். வாங்க. முருங்கை கத்திரிக்காய் தொக்கு ரைஸ் கட்டுறேன். இப்போ எனக்கு ரைஸ் கட்டுறாங்க. அளவா கட்டுங்க. நான் மீடியமா தான் சாப்பிடுவேன். கார்போ அதிகமா எடுத்துக்க மாட்டேன். மீடியமா. ஓகே, ஓகே. தேங்க் யூ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காப்ஸ் கட்டியாச்சு. இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்கு ஃபைபர். ஃபைபர். ஃபைபர் பிளஸ் அயர்ன் கண்டென்ட் உள்ள அதிக சத்து மிகுந்த உணவு அது. அததான் இப்ப பார்க்க போறோம். பார்த்துட்டு இருக்குங்க. சப்பாத்தி வேற செய்யுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வேற என்ன ஸ்பெஷல் சப்பாத்தி எடுத்தேன்னா, சப்பாத்தி கூட ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ முருங்கைக்காய் சாப்பிட மாட்டாங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் கம்மியா போடுங்க. அது எடுத்துக்கிட்டு முருங்கைக்காயில தாண்டா அயன் சத்து இருக்குது. கத்திரிக்காய் நல்லா சாப்பிடுங்க. முருங்கைக்காய் வைங்க. அப்ப நான் கத்திரிக்காய் நல்லாவே சாப்பிடுறேன். முருங்கைக்காய் அயன் சத்து. ஆனா உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. முருங்கைக்காய் மட்டும் ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியல. நான் ஒன்றும் இல்லை சார். நான் சாப்பிடுவேன். ஓகே, ரெண்டாவது இருந்துச்சு. தேர்டு என்ன பார்ப்போம். சொரக்காய் துவையல் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, செமையா இருக்கும் துவையல். தக்காளியும் ஒரு 2 தக்காளியும் ஒரு சொரக்காவும் ஒரு சொரக்காய் வாங்கினேன். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் கூட இது சாப்பிடலாம். லாஸ்ட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போதும் நினைக்கிறேன். ரொம்ப சாப்பிட மாட்டேன். ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. வெயில் தாக்கத்தினால நம்ம இந்த அந்த பேர் சிரிச்சா போச்சுல, போர் அடிக்கும் நேரத்திலே மோர் குடித்து அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ல மோர் குடிக்க போகணும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் மோர்னாலே கொத்தமல்லி மோர் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மோர் போடுவாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை மோர் போடுவாங்க. சில டைம் 3த்தையும் சேர்த்து போடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மோர் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. தயவு செஞ்சு இந்த டீ காஃபி விட்டுட்டு இந்த மாதிரி மோர் குடிங்க. அதே மாதிரி வாட்டர் நிறைய குடிங்க. முடிஞ்ச அளவு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க காய்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தினாலே எங்கள் அம்மா தான் கிங்கு. புளிக்கா மாதிரி செம்ம சாஃப்டாக செய்வாங்க. நிறைய பேர் சொல்லுங்க காய்ஸ், சப்பாத்தி எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் சப்பாத்தி கிங்கு. எங்கள் அம்மா சப்பாத்தி செம்ம சாஃப்டாக செய்வாங்க. எங்கள் அம்மா சப்பாத்தியில் அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு எப்பவுமே எங்கள் அம்மா சப்பாத்தி பயங்கரமாக செய்வாங்க. சப்பாத்திக்கும் தக்காளி தொக்குக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் காய்ஸ். யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நியர்பைல இருந்தீங்கன்னா வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தக்காளி தொக்கு கண்டிப்பாக பண்ணி தரோம். சூப்பர் சாஃப்டாக செய்வாங்க காய்ஸ் எங்கள் மம்மி சப்பாத்தி. பாருங்க,
அதுவும் இல்லாமல் ஆயில் ஃப்ரீயாக தான் செய்வாங்க. ஏன்னா ஆயில் நாங்கள் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் டைம். நான் எடுத்துக்க மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் டைம் ஆயில். உங்களே ஆயில் கம்மியாக தான் இருக்கும். லைட்டாக ஆயில் ஆட் பண்ண சொல்லுவேன். ஆனால் என் தம்பிலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆயிலே இனிமேல் இந்த புளிக்கா வடக்கன் சாப்பிட்ற ரொட்டி மாதிரி ஆயில் மட்டும் வச்சு ஆயிலே இல்லாமல் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்பாத்தி குஃப்னு நம்மளோட காட்சி பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது குஃப்னு அளவுக்கு ஆயில் ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டின்னர் இவன் 3 சப்பாத்தி தான் சாப்பிடுவான். எந்த பேங்க் எந்த பேங்க்கு? சரி ஓகே. என்ன கேட்டீங்கன்னா அந்த இது எனக்கு வாட்ஸ்அப் 3 சப்பாத்தி கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயம் போட்டு முட்டை போட்டு பேர் என்ன ஸ்க்ராம்பிளா ஸ்க்ராம்பிள்ட் எக். ஸ்க்ராம்பிள் எக்கு தானே. இது லஞ்சு, இது நைட்டுக்கு டின்னர். மதியானத்துக்கு கொஞ்சம் தயிர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சும் டின்னரும் ஓகே.